நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் நேயர்களே. தமிழகம் பற்றிய விஷயங்களை பிரதமர் ஒரிசாவில் பேசுறாரு, உத்தரப்பிரதேசத்தில் பேசுறாரு. எந்த மாநிலத்தில் பேசினாலும் தமிழ்நாடோட ஏதோ ஒரு கனெக்ஷன் வந்துருது அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஒரிசாவில் பேசும்போது அங்கே பூரி ஜெகநாதர் கோவில் சம்பந்தப்பட்ட சில சர்ச்சைகள் இருக்கிறது. அந்த கோவிலுடைய பொக்கிஷ அறையின் சாவியை காணோம் அப்படின்னு சொல்லி அந்த ஊரில் ஒரு சர்ச்சை ஓடிட்டு இருக்கு. அதில் அந்த சாவியை ஒருவேளை தமிழ்நாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்களோ என்னமோ அப்படின்னு பிரதமர் அதை சுட்டி காட்டி பேசுகிறார். காரணம், அங்கே நவீன் பட்நாயக்குடைய வலதுகரமாக வி.கே. பாண்டியன் அப்படிங்கிற தமிழர் இருப்பது குறிப்பிடத்தக்கது. அவர் அடுத்த முதல்வரா அப்படின்லாம் அங்கே பேசப்பட்டு வருகிறது. ஸோ அவரை சுட்டி காட்டி பேசியிருக்காரோ என்னமோ அப்படின்ற ஒரு பேச்சு போகிறது. அதில் தமிழ்நாட்டிலிருந்து கடுமையான கண்டனங்கள் இதற்கு எழுந்திருக்கின்றன. தமிழர்கள்லாம் சாவியை திருடிட்டு வந்துட்டாங்கன்னு பிரதமர் சொல்கிறாரா? இப்படி தமிழர்களை பற்றி பேசலாமா? இதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்தில் பேசும்போது தென்னிந்தியாலெல்லாம் பாருங்க யூபியை பற்றி ரொம்ப மோசமாக பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் ஏன் மீண்டும் மீண்டும் எங்களை இழுக்கிறார் இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின்லேருந்து தொடர்ந்து நிறைய கண்டன குரல்கள் வர்றதை பார்க்குறோம். தமிழர்கள் பற்றி தமிழ்நாட்டுடைய தேர்தல் நடக்கும்போது ஆஹா ஊஹோன்னு புகழ்ந்த பிரதமர் இப்போ மாற்றி பேசுகிறாரா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படிதானா? கேட்கலாம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணையக்கூடிய விருந்தினர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் ஆண்டாள் பிரியதர்ஷினி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அரசியல் விமர்சகர் திரு ஸ்ரீராம் அவர்களும், பாஜகவின் சார்பில் திரு சூர்யா அவர்களும் இணைகின்றார்கள். இதே போல மார்க்சிஸ்ட் கட்சியின் சார்பில் திரு அருணன் அவர்கள் நம்மோடு இணைகிறார். அனைவரையும் நிகழ்ச்சிக்கு அன்போடு வரவேற்கின்றேன். சூர்யா, தமிழர்களை பற்றி இப்படி பேசலாமா? நியாயமா? இல்லை, பிரதமர் பேசினதே கரெக்டாக சொல்லலையோன்னு நினைக்கிறேன் நான். அதாவது அந்த உத்தரப்பிரதேசில் நடந்ததாகட்டும், இப்போ ஒடிசா விஷயமாகட்டும், ஃபர்ஸ்ட் பர்சனா அவர் எங்கேயுமே பேசல. இவர் எடுத்துட்டு போயிட்டாரு, இவங்க இப்படி பேசிட்டாங்க, அந்த மாதிரிலாம் சொல்ல. இப்போ ஒடிசாவில் பேசும்போதே என்ன சொல்கிறாருன்னா, அந்த ரத்ன பண்டார் அப்படின்னா அது ஒரு சின்ன ஹிஸ்ட்ரி. இப்போது பூரி ஜெகநாதர் கோயிலுக்குன்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கருவூலம் இருக்குது, கோயில் கருவூலம். நம்ம திருவாண்ட்ரம்ல இருக்கிற கடந்த 100 ஆண்டுகளில் 4 முறை தான் அந்த கருவூலமே திறக்கப்பட்டிருக்கு. 1905, 1926, 1978, 1984. அதுக்கப்புறம் 2018 அந்த கருவூலத்தை திறக்கிறதுக்காக போகிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய அதுக்குள்ளே இருக்கிற ஒரு மெயின் சேம்பருக்கு சாவி இல்லாமல் போயிடுது. அப்போ சாவி எங்கே போயிடுச்சு காணோன்னு சொல்லிட்டு தேடும்போது எங்கே தேடியும் கிடைக்கல, லாக்கரில் இல்லை, எங்கேயுமே கிடைக்கல. இப்போ இதை சாவியை கண்டுபிடிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணலான்றதுக்காக ஒரு கமிட்டி போடுறாங்க. 2018 6 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்று வரை அந்த கமிட்டி சாவியும் கண்டுபிடிக்கல. கமிட்டியினுடைய அறிக்கையும் அங்கே நவீன் பட்நாயக் அரசு பப்ளிக்கு வைக்கல. இப்போ இது இருங்க சொல்கிறேன். இப்போது தமிழ்நாட்டை இழுக்கிறதுக்கு முன்னாடி, இதற்கு முன்னாடி ராகுல் காந்தி அவர்கள் பிரச்சாரத்தில் பேசும்போது பாண்டியனுடன் சேர்ந்து நவீன் பட்நாயக் ஒடிசாவினுடைய வளங்களை கொள்ளையடித்துட்டார் அப்படின்னு பேசினார். அப்போ ஸ்டாலின் அவர்களுக்கு பிரச்சனை வரல. நீங்க பாண்டியன்கிற தனி நபரை சொன்னா பிரச்சனை இல்லைங்க. சொல்ல தமிழ்நாட்டுக்கு சாவி போயிடுச்சுன்னு நம்ம மொத்த ஸ்டேட் நான் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு சாவி போயிடுச்சுன்னு பிரதமர் எங்கேயுமே பேசல. அதுக்கு நான் கிளாரிஃபை பண்றேன். இப்போ சரத் பட்நாயக் அப்படின்றவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், ஒடிசா மாநிலத்தில் நரசிம்மராவ் அவர்கள் காலத்திலிருந்து எம்பியா இருக்கக்கூடியவர். அவருடைய ட்விட்டர் பதிவிலே இந்த பதிவை போட்டு பாண்டியன் ஒரு ப்ராக்சி அரசாங்கத்தை இங்கே ஆண்டு கொண்டிருக்கார் அப்படின்னு பாண்டியன் அவர்களை தொடர்ந்து பேசிட்டு. கரெக்ட். இப்போ பிரதமர் என்ன சொல்றாருன்னா, அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டதா மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு தான் சொன்னாரே தவிர அவரு சொல்லல. இது அங்க இருக்கக்கூடிய எல்லாரும் பேசிக்கிறது. இது பேசுறது ஒரு அரசியல் மேடையில சகஜம் தானே. இப்படி எல்லாம் மக்கள் சொல்றாங்க தெரியுமா? இங்க இது லீகலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக எல்லா அரசியல் தலைவர்களும் பயன்படுத்துறது. அது உண்மையிலே சூர்யா ஊழல் செய்திருக்கிறார் அப்படின்னு நான் சொல்ல முடியாது. செய்திருக்கிறார்னு மக்கள் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அங்க காங்கிரஸ் கட்சியும் இதே குற்றச்சாட்டு வைத்திருக்கிறது. இப்போ அங்கே பாண்டியன் ஒரு பஞ்ச் பேக் மாதிரி ஒடிசாவில் பிஜேபிலையும் திட்டுறாங்க, காங்கிரஸ்லையும் திட்டுறாங்க, எல்லா எதிர்கட்சியிலையும் திட்டுறாங்க. அவங்க கட்சிக்குள்ளேயே மிகப்பெரிய அரசியல் போயிட்டு இருக்கு. என்னென்னா, இப்போ உதாரணமாக தமிழ்நாட்டில் இப்போ எங்களுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் ஒரு வீடியோ பதிவு முதல்வருக்கு பதிலாக போட்டிருக்காரு. நீங்கள் பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, ஏன்னா இப்போ தான் போட்டார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, தமிழகத்தில் முதல்வர் ஸ்டாலின் இருக்கார், அவருக்கு பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கக்கூடிய ஒருத்தரை அவருடைய சக்சஸர் முதல்வர் வேட்பாளர் வேறு மாநிலத்துக்காரரை இங்க ப்ரொஜெக்ட் பண்ணா இங்க இருக்கக்கூடிய மக்கள் ஏத்துக்குவாங்களா, இல்ல அவங்க கட்சியில இருக்கக்கூடியவங்க ஏத்துக்குவாங்களான்னு அது கேட்கிறாரு. இந்த இஷ்யூ அங்க போயிட்டு இருக்கு. நீங்க அதை இஷ்யூ ஆக்குங்க, அது உங்களோட உரிமை, நீங்க அங்க அரசியல் பண்றீங்க, பிரச்சனை இல்லை. கேள்வி, அந்த சாவியை வி.கே. பாண்டியன் திருடி விட்டார் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னாலோ, அந்த சாவியை நவீன் பட்நாயக் கொள்ளையடிச்சிட்டாரு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னாலோ அது அந்த அரசியலோட முடிஞ்சிருக்கும். அந்த சாவி தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது தான் தமிழ்நாட்டு போயிட்டாங்கன்னு சொல்லல. மீண்டும் நான் சொல்றேன், கொண்டு போயிட்டாங்கன்னு மக்கள் சொல்றாங்க.
அது அங்க காமனா பேசக்கூடிய விஷயம்னு நான் சொல்றேன். இப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றத நான் அக்செப்ட் பண்றதுனால தானே நான் அதை தேர்தல் பிரச்சாரத்துல வைக்கிறேன். I want to make it an election issue. அது பாண்டியன் அவர்கள் மீது குற்றச்சாட்டு என்னென்றால் அவர் ஒரு நிழல் உலக முதலமைச்சராக அங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அவர் வந்து சீஃப் மினிஸ்டர் நவீன் பட்நாயக் வந்து இவர் தான் ஆப்ரேட் பண்றாரு அப்படின்ற ஒரு கருத்துருவாக்கம் அங்க இருக்கு. அது உண்மைன்னு கூட நிறைய பேர் சொல்றாங்க. குறிப்பா காங்கிரஸ் கட்சி போன்ற எதிர்கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் சொல்றாங்க. அதை பாயிண்ட் பண்றதுக்காக சொன்ன விஷயம் தானே தவிர அதை முதல்வர் சொல்ற மாதிரி தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய வெறுப்பா தமிழர்களை இப்படி தாக்குறாரு அப்படின்னு அது உண்மை ஜஸ்ட் பாசிங் கமெண்ட் அவ்வளவுதான். உடனே அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா தமிழ்நாட்டில் பேசுறதுக்கு வேற எதுவுமே இல்லை போல. அதே மாதிரி தான் உத்தரப்பிரதேசத்துலேயும் ஒரு கிளாரிஃபை பண்ணிடுறேன். தனியா வருவோம் போயிட்டு வில் கம் பேக் டு உத்தரப்பிரதேஷ். நான் ஆண்டர் பிரதேஷ் மேம்கிட்ட கொண்டு போய் நினைக்கிறது தான் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு உள்ள அரசியல். அங்க அந்த எதிர்கட்சியை சேர்ந்தவர் ஒரு தமிழரா போயிட்டாரு. அவர் மீது வைக்கக்கூடிய ஒரு விமர்சனம் பாண்டியன்கிற ஒரு ஆள் ஊழல் செஞ்சுட்டாருங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு தான் பிரதமர் வரார். ஏன் ஏதோ ஒட்டுமொத்த தமிழர்களையும் அவர் சொன்ன மாதிரி நம்ம அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி அப்படி புரிஞ்சுக்கிறது தவறு இல்லையா? இல்ல இது எப்பவுமே இவங்க என்ன பண்றாங்கன்னா வலதுசாரிகள் அல்லது பிஜேபிக்காரர்கள் பிரதமர் என்ன தப்பா பேசினாலும் அதை முட்டு கொடுத்து இல்ல அவர் ரொம்ப புகழ்ச்சியா தான் பேசினார், அவர் ரொம்ப புகழ்ந்து பேசினார், ரொம்ப நல்லதா பேசல. அதான் அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாரு. ஆனா பாண்டியன் மேல வைக்கிறாரு. ஒட்டுமொத்த 6 கோடி தமிழர்கள் மேல வைக்கல. இல்ல பாண்டியன்னு பேரே சொல்லல நம்முடைய பிரதமர். மேடம் அது மேடையில பேசும்போது உள்ள ஒரு வேற வார்த்தைகளை பயன்படுத்தி ஒரு நக்கலாவோ இதுவாவோ பேசுறது சகஜம் தானே. நீங்களும் திமுகவும் பல மேடைகள்ல செய்யக்கூடியது தானே. கேளுங்க இத. இப்போ இவர் என்ன சொன்னாரு, நிழல் உலக முதல்வரா இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. அப்படின்னா பிஜேபி அரசின் நிழல் உலக பிரதமராக அதானியும் அம்பானியும் இருக்காங்கன்னு பொதுமக்கள் சொல்றாங்க. அப்படி எடுத்துக்கலாம்ல, பொதுமக்கள் சொல்றாங்க, நாங்க சொல்லலன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி திரும்ப திரும்ப ஹைப்போதெட்டிக்கலா இங்க உள்ள ஒருத்தர் எப்படி அந்த மாநிலத்துக்கு போய் அங்க உள்ள அரசியலை கட்டுப்படுத்த முடியும்னு சூர்யா கேட்கிறாரு. இங்க உள்ள ஒருத்தர் தான் கர்நாடகாவுக்கு போய் கர்நாடகா சிங்கம்னு அங்க உள்ள அரசியலை கட்டுப்படுத்தினார். கடந்த 5 மாநில தேர்தலப்ப அவர் தான் அங்க டூல் கிட்டா இருந்தாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும். பிஜேபில சேர்ந்த பிறகு மேடம் அது வந்து போஸ்டிங் அனுப்புறாங்க. அது எல்லா தேசிய கட்சி காங்கிரஸே நடக்குது. அதே மாதிரி இப்ப பாண்டியனும் இப்ப ஐஏஎஸ் இல்லையே, முழுக்க இந்த தேர்தலை வழி நடத்துகின்ற அப்படித்தானே இருக்காரு. அப்புறம் என்ன நீங்க அவரை குற்றம் சொல்ல முடியும்? அதை தவிர இதுல என்ன தெரியுது அப்படின்னா நம்முடைய பிரதமருக்கு உண்டான காழ்ப்புணர்ச்சி என்னன்னா பிஜேபி பிஜேடி அந்த கூட்டணி அமைய முடியாத அளவுக்கு அமைய முடியாத அளவுக்கு அங்கே ஒரு தடுப்பு காவல் தடை நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. அது இவரால் உருவாகி இருக்க கூடும், அதை நம்ம மறுக்க முடியாது. ஏனென்றால் எல்லா மாநிலங்களிலும் உள்ள அந்தந்த மாநிலத்து கட்சிகள்லாம் எப்படி அடிமைப்படுத்தப்பட்டன, எப்படி சுக்குநூறாக உடைக்கப்பட்டன பிஜேபியால் என்பதை அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அதுவும் நவீன் பட்நாயக் அவர்கள் ஒரு சீனியர் சீசன்ட் பாலிட்டிஷியன்ங்கிறத தாண்டி அவர் தலைவராக உயர்ந்து நிற்கிறார். 2000 அப்படியே ஒரு கரைபடாத கரங்களுக்கு சொந்தக்காரராக இருக்கிறாருங்கிறத நம்ம நினைவில் வச்சுக்கணும். அதே மாதிரி அந்த ரத்னா பண்டார்ங்கிற அந்த கோயில்ல உள்ள கருவறையோட சுவாவிய காணல தமிழ்நாட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டாங்களோ அப்படின்னா இது ஒட்டுமொத்த தமிழர்களையும் இழிவுபடுத்துகின்ற ஒரு வார்த்தை நிச்சயமா சொல்லலாம். அதிலும் குறிப்பாக சிலப்பதிகாரத்துல இருந்த அந்த பாண்டியன் நெடுஞ்செழியன் பேரை இருக்கின்ற ஒருத்தர் அங்க இருக்காருங்கும் போது எப்படி நீங்க மட்டும் நீங்க சூர்யான்னு பேர் வச்சிருக்கிறவங்க சூரியனை விமர்சிக்கிற மாதிரி அந்த மாதிரி ஒரு கருத்தொற்றுமையே சொல்றேன். ஒரு நீங்க ஆண்டாள்னு அழகா பேர் வச்சிருக்கீங்க, உங்களை விமர்சிச்சா ஆண்டாள் விமர்சிக்கிற மாதிரி ஒரு கருத்தொற்றுமைக்கு நான் சொல்ல வரேன். அவர் எப்படி நீதி தவறாமல் யானோ அரசன் யானே கல்வன் நீதி தவறாமல் இருந்தாரோ அதே மாதிரி தமிழர்கள் எப்போதுமே நீதி தவற மாட்டார்கள்ங்கிறத நம்முடைய முதல்வர் சொல்லியிருக்காரு. நீங்கள் தமிழர்களை திருடர்கள் என்று சொல்கிறீர்களா என்கின்ற ஒரு வார்த்தை வருகிறது. தமிழர்கள் அத்தனை பேரும் கொந்தளிக்கணும். அதை விட்டுட்டு இல்ல பிரதமர் சரியாதான் பேசினாருங்கிறது எப்படிப்பட்ட வார்த்தை? இப்ப பிரதமரை பற்றி சொல்ல வேண்டுமானா நான் 2 விஷயத்தை சொல்லுவேன். பாண்டியன்கிறவர் மேல ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாரு, அவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், அவர் அதை தூக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு போயிட்டாரோ அப்படின்னு நீங்க சொல்றது எப்படி எல்லா தமிழர்களும் சுட்டி காட்டும்? நிச்சயமா தமிழ்நாடுன்னு தான் சொல்றார். பாண்டியன் என்கின்ற நபர்ன்றது ஒரு ஊர் இல்ல மேடம். தமிழ்நாடு அவர் ஊருக்கு சொந்த ஊருக்கு அதை கொண்டு போயிட்டாருன்னு சொல்றாங்க. தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சுன்னு தான் பிரதமர் சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க வந்து நீங்க குஜராத் போர்ட்ல வந்து இது நடக்குது, இல்ல குஜராத்ல வந்து இது போகுது, மோடி குஜராத்துக்கு சேராருன்னு சொல்றீங்க. எல்லா குஜராத்திகளையுமா சொல்றீங்க? எல்லா குஜராத்தியும் சொல்லல. அதானின்ற ஒரு ஆளு தானே சொல்றீங்க. அதானி போர்ட்ல நடக்குதுன்னு தான் நாம எப்பவுமே தெளிவா சொல்லிருக்கோம். அத மாதிரி தானே இவரும் ஜியோகிராஃபி. அதே மாதிரி அப்படினா ராகுல் காந்தி மோடி என்ற பெயர் உள்ளவர்களை பற்றி எல்லாம் ஒரு வார்த்தை சொன்னப்போ எதுக்கு அவருக்கு அப்படிப்பட்ட எதிர்வினை செய்தார் பிரதமர்? அப்ப அது மட்டும் சரியா? அத சொல்லுங்க.
அதே மாதிரி இவர் திரும்ப திரும்ப ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு பேச்சை பேசிட்டு இருக்காரு நம்முடைய பிரதமர். அதுல கும்மிடி பூண்டியை தாண்டிட்டா தமிழர்கள் மோசமானவர்கள். கும்மிடிப்பூண்டிக்கு உள்ள வந்து தேர்தலுக்கு முன்னாடி 9 முறை வருவாரு, 16 முறை வருவாரு, அப்படி அன்பொழுக பேசுவாரு. தமிழர்கள் மாதிரி இல்ல, நான் தமிழனா பிறக்கணும், தமிழ் பாடல் தமிழ் மொழியை பேசணும், பாரதியார் என் உயிர், திருக்குறள் என் உயிர் என்று சொல்லுவார். ஆனா கும்மிடிப்பூண்டியை தாண்டிட்டா அப்படியே மாறி போயிடும். அப்புறம் ஆந்திராவை தாண்டிட்டா அந்த வார்த்தையும் மாறி போயிடும். இப்படி ஒவ்வொரு மாநிலத்துக்குமாக பச்சோந்தி மனிதராக பிரதமர் இருக்கிறார். அதை தவிர கருவேல முள்ளுன்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா? மிக மிக விஷத்தன்மை வாய்ந்த இன்வேசிவ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கருவேல முள்ளாக, கருவேல மனிதராக யார் இருக்கிறார் என்றால் பிரதமர் தான். ஒரு பிரதமருக்குரிய கண்ணியம், அவருக்குரிய அந்த பெருமை, அந்த பதவிக்குரிய, நாம பேசும்போதெல்லாம் எல்லாருமே இவரை பிரதமர் என்கின்ற பதவியை பற்றி நம்ம இவ்வளவு மோசமா பேச வேண்டியிருக்கேன்ற ஒரு வருத்தத்தோட தான் எல்லாரும் பேசிட்டு இருக்கோம். ஏனென்றால் இவ்வளவு மோசமாக, இவ்வளவு கீழ்த்தரமாக, இவ்வளவு வஞ்சத்தோடு, வன்மத்தோடு தன்னுடைய நாட்டு மக்களை, தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற மாநிலத்தை, தன்னுடைய நாட்டில் இருக்கின்ற அதிகாரிகளை கொச்சைப்படுத்துகின்ற ஒரு பிரதமரை இதுவரைக்கும் இந்தியா பார்த்ததே இல்லை. அப்படியே ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில மனுஷனை கடிச்சாங்கிற மாதிரி ஜாட் மக்களை கடிச்சாங்க, அப்புறம் ராஜ்புத் மக்களை கடிச்சாங்க, அப்புறம் பொதுமக்கள் மேல தப்பு, உத்தரப்பிரதேசத்துல போய் நின்னுட்டு தமிழர்கள் உங்களை கொச்சையாக பேசுகிறார்கள் அப்படின்னு சொல்வாரு. அப்புறம் இப்போ அதிகாரிகள் தமிழர்கள், அதுல மட்டும் ஒரு சின்ன திருத்தம், அவர் திமுகன்னு சொன்னாரு, தமிழர்கள்னு சொல்லுவாங்க. ஓகே, திமுகன்னு பர்டிகுலரா திமுகன்னு வார்த்தை மென்ஷன் பண்ணிருக்காரு. அந்த மாதிரி எல்லா இந்தியா கூட்டணியை சேர்ந்த திமுக அப்படி பேசுது, கேரளால அவங்க பேசுறாங்க, இதெல்லாம் காங்கிரஸ் தட்டி கேட்கலன்னு சொன்னார். அதான் இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்குமான பேச்சுங்கிறது பச்சோந்தியாக மாற்றிக்கொண்டே இருப்பதுதான் நம்முடைய பிரதமரோட அடையாளமா இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, கேட்போம். நான் அவர்கிட்ட கேட்க நினைக்கிறது, ஒரு லாஜிக்கான பாயிண்ட் எடுப்புறாங்கல்ல. நீரவ் மோடிங்கிற நபர், நரேந்திர மோடிங்கிற நபரை சொன்னதை மோடி என்கிற ஒட்டுமொத்த சமூகத்தை ராகுல் காந்தி இழிவுபடுத்தி விட்டார், எம்பி பதவியே காலி பண்ணீங்க. அந்த மோடி அது இப்போ அது பொருந்தாத. அது மோடின்ற கேஸ் பிரதமர் போடலையே, யாரோ ஒரு மோடி தன்னை போட்டாருன்னா போடல, பிரதமர் அது நீங்க டிஃபெண்ட் பண்ணீங்களா இல்லையா? பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சா இல்லையா? இண்டிவிஜுவலோட ரைட். பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சா இல்லையா? இல்ல இதுல அது சரின்னு பிஜேபி சப்போர்ட் பண்ணுச்சா இல்லையா? அது சரி, நீங்க சப்போர்ட் பண்ணீங்கன்னா இதையும் சப்போர்ட், இன்னைக்கு திமுக சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க இந்த திருச்சி பேசுறதெல்லாம் வேலைக்கு ஆகாதுங்க. இதெல்லாம் இவங்க கொஞ்சம் லெட் மீ கம்ப்ளீட் பண்றேங்க. ஒரிசால அசம்பிளி எலெக்ஷனும் நடக்குது, பார்லிமெண்ட் எலெக்ஷனும் நடக்குது. சோ அந்த அசம்பிளி எலெக்ஷன்ல லோக்கல் இஷ்யூன்றது ஒண்ணு இருக்கு. இங்க இருக்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கான்ஸ்டுவன்சில இருந்து இன்னொரு கான்ஸ்டுவன்சில போய் நின்னாலே அவரை வந்து வெளியூருக்காரு, அவர் வந்து இம்போர்ட்டட் பார்ட்டி அப்படின்னு லோக்கல் கேண்டிடேட் அவர் அறந்தாங்கில் இருக்காருன்னா பக்கத்து தொகுதியில் போய் நின்னாலே நம்ம பேசுற அரசியல் பேசுற தமிழ்நாட்டில் ஒரிசா மாநிலத்தில் வேறு ஒரு மாநில ஒரு 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 முக்கியமான புள்ளி அந்த மாநிலத்தை ஆள வேண்டுமோ இல்லை அதற்கான கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறத எதிர்கட்சிகள் அந்த ஒரு விஷயத்தை சொல்லதான் சொல்லுவாங்க. அது உடனே தமிழ்நாடு அந்தந்த மாநில மக்களை சொன்ன மாதிரிலாம் திருச்சிக்கிறதுக்கு என்ன வேணா ட்ரை பண்ணலாம். நிச்சயமாக அழகா சூர்யா அவர்கள் என்ன பிரதமர் சொல்றத அந்த வார்த்தைக்கு வேற யாருமே சொல்ல மாட்டாங்க. அவங்களோட ஓன் டெஃபினிஷன்ல சொல்றாங்களே தவிர அவர் இப்படி எங்கேயாவது சொன்னாரா? எங்கேயுமே அவர் சொல்லல. என்ன சொன்னாருன்றத வெர்பாட்டமா சூர்யா சொல்லியிருக்காரு. அது நீங்க அசியூம் பண்ணிக்கிறீங்க. ஏதோ அவர் தமிழ்நாடுன்ற வார்த்தையே சொல்லல, நாங்களாம் இமேஜின் பண்ணிக்கிட்டோம்ன்ற மாதிரி சொல்லக்கூடாதுல்ல. அந்த ஊர்ல நினைக்கிறாங்க தமிழ்நாட்டுக்கு போயிருக்குமோன்றது தானே விஷயம். அந்த விஷயத்தை வந்து தமிழக மக்களுக்கு நாட்டுக்கு போயிருந்தா மேடையில அத பேசணும்ன்றத சூஸ் பண்றது பிரதமர் தானே. he decides இத தமிழ்நாட்டுக்கு கொண்டு போயிட்டாங்கன்னு யாரோ நினைக்கிறாங்கன்னு பிரதமர் கன்வின்ஸ் ஆனதனால தானே சொல்றாரு. அந்த நரேட்டிவ் அவர் கொண்டு வராருல்ல. அதிமுக அந்த நரேட்டிவ்ல என்ன தப்பு நீங்க பாக்குறீங்க? அது அந்த லோக்கல் இஷ்யூ நம்ம மாநிலத்துல இல்ல, அதுதான் சிம்பிள். அதுக்கு மீனிங் ஒரிசால இல்ல, ஒரிசாவை விட்டு வெளியில போயிருச்சு. அந்த மாநிலத்தை சார்ந்தவர் யார்? அந்த மாநிலத்தை சார்ந்தவராக இருக்கக்கூடிய பாண்டியனாக இருக்கிறதுனால தமிழ்நாட்டுக்கு போயிருக்கலான்ற மீனிங்க தமிழக மக்கள் மேல எப்படின்னு நீங்க சொல்றீங்க? அங்க இருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் வந்து பிஜேடி வந்து சொரன்றாங்க. பிஜேடி அந்த ஒரிசா மக்களை வந்து அந்த மாநிலத்திலிருந்து வெளி மாநிலத்திற்கு போய் வேலை செய்யும் சூழ்நிலையில் இருக்காங்க. பல விஷயங்கள சொல்றாங்க. வெறும் அந்த சாவியை மட்டும் நம்ம புடிச்சுக்கிறோம். அவர் பேசுறது 10 விஷயம். 10 விஷயத்தில் நம்ம எதை பேனை என்ன ஆக்கலாம்னு யோசிப்பாங்களோ அதை வச்சு பண்றீங்களே தவிர அவர் பேசுற பல விஷயத்துல ஒண்ணு மட்டும் எடுக்காதீங்க. அதே மாதிரி தானே நீங்க நிட்பிக் பண்ணி ராகுல் காந்தி மேல வந்து சொன்னீங்கன்றதானே இப்ப அவங்க வைக்கிற வாதம். இப்போ மோடின்னு இன்னைக்கு பாண்டியன் என்கிற ஒரு நபரை சொல்கிறாருன்றீங்கல்ல, அவரும் நீரவ் மோடின்ற ஒரு நபரை தானே சொன்னாரு.
நீங்க ஒட்டுமொத்த சமூகத்துக்கு அதை எக்ஸ்ட்ராபுலேட் பண்ணி மோடின்ற சமூகத்துல ஒத்தர் மோடின்ற சமூகத்துல இருக்கக்கூடியவர் அதை நினைச்சாரு. அதே இன்னொன்னு சொன்னாங்க அதே மாதிரி தமிழ்நாட்டுல ஒரு தமிழர் நினைக்கிறாங்க. இல்லங்க, இவங்களுடைய ஃபேவரட் பிக் அதானி. அதானி தமிழ்நாட்டுல வேலூர்ல வந்து 1800 மெகாவாட் எலக்ட்ரிசிட்டி ப்ரொடக்ஷனுக்கு இது இந்த கிளியரன்ஸ் கேட்டிருக்காருங்க, என்விரான்மெண்ட் கிளியரன்ஸ். எங்க வந்தாங்க அதானி? யார் இங்க அலோவ் பண்ணாங்க? பிரதமருடைய ஆளாச்சே. தமிழ்நாட்டில் ஏன் அதை அலோவ் பண்ணுறாங்க? என்ன விஷயம்? ஏதாவது டீல் பண்ணிட்டாங்களா அப்படின்னு நம்ம கேட்கலாம் இல்லையா? ஒரு மாநிலத்திலையும் இண்டி கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒருவரும் இதே அதானியும் அம்பானியுடன் அந்தந்த மாநிலத்தில் அவர்களுடன் வேலை பார்த்து கொண்டு அவர்களுடன் முதலீட்டை பெற்றுக்கொண்டு அதே அதானியும் அம்பானியும் நீங்க திட்டுறீங்கன்னா இந்த மாதிரி ஏமாத்து வேலையை தான் மக்கள் ஏத்துக்கல. ஸோ நீங்க உடனே பிரதமர் அதானி கிட்ட போயிட்டு ஏன் அந்த அதானி இங்க வராரு, ஏன் அந்த அதானி இப்ப ஏர்போர்ட் கட்ட போறாருன்னு சொல்றீங்க, ஏன் அந்த அதானி அலோவ் பண்றீங்க? ஸோ இந்த மாதிரி டிராமா பண்றவங்க பாண்டியனை சொல்லிட்டாங்க, தமிழக மக்கள் பாண்டியன் ராஜா வரைக்கும் போயிட்டோம், பாண்டியன் ராஜாக்களை சொல்லிட்டோம்னு இந்த ஏமாத்துத்தனம்லாம் மக்கள் ஏற்றுக்கொள்ள போவதில்லை. அந்த லோக்கல் இஷ்யூவை பிரதமர் பேசியிருக்காரு, அதுல ஒரு இஷ்யூவா பேசியிருக்காருன்றதை நான் பார்க்கிறேன். ஓகே மேம், சின்ன ரெஸ்பான்ஸ். அதான் அதானி அம்பானி இல்லாமல் இந்தியா இல்லைங்கிறதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் பெருமுதலாளிகள், அவர்களுடைய தொழிற்சாலைகள் எல்லா மாநிலங்களுக்கும் வரணுங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதை யாரும் மறுக்கல. மோடி போய் கழுத்து போட்டு விமர்சிக்கிறீங்க, அததான் சொல்ல வர. அந்த அதானிக்காக நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போய் ஒவ்வொரு நாட்டுக்கும் போய் அதானிக்கு கொடுங்க ஒப்பந்தத்தைன்னு கேட்கிறாரா? இல்லையே. பல ஒப்பந்ததாரர்கள் வருகிறார்கள், அவர்களில் அதானியும் இருக்கிறார். அப்படித்தான். ஆனால் எல்லா ஒட்டுமொத்த ஒப்பந்தங்கள் பிரதமர் கேட்காமலே தமிழ்நாட்டுல கொடுத்திருக்கோம்ல, எப்படி கொடுத்திருக்கோம்? இல்ல, வெளிநாடுகளில் பண்ண முடியுது ப்ராஜெக்டே கொடுக்கிறோம். வெளிநாடுகளில் இருக்கின்ற அத்தனை ஒப்பந்தங்களையும் அதானிக்காக பெற்றுக் கொடுத்தார் நம்முடைய பிரதமர்ங்கிறத தானே நம்ம மாத்தி சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி இப்ப பரப்புரையில பிரதமர் அவர்கள் பேசிய பேச்சை நீங்க கவனிக்கலன்னு ஸ்ரீராம் சொல்றாரு. அவர் என்னெல்லாம் சொல்லியிருக்காரு தெரியுமா? விவசாயிகள் பிரச்சனையில் உள்ளனர் அப்படிங்கிறாரு. அடுத்தது இளைஞர்கள் வேலைக்காக பிற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் அப்படிங்கிறாரு. பழங்குடி இளைஞர்கள் வேலைக்காக பிற மாநிலங்களுக்கு செல்கிறார்கள் ஒரிசால இருந்து. அப்புறம் பழங்குடியினர் வாழும் பகுதியில் உள்ள கனிம வளங்கள் அதிகம் இருந்தாலும் அவர்கள் வறுமையில் இருக்கிறார்கள். இவ்வளவு வளங்கள் இருந்தும் ஏன் வறுமையில் இருக்கிறது ஒடிசா அப்படின்னு கேட்டு ஒன்னு சொல்றாரு. ஒடிசாவின் நிலையை பார்த்து வேதனை அடைகிறேன் அப்படின்னு. இந்த மாநில அரசு குற்றம் சாட்டி இந்த வசனம் எல்லாம் கேட்டு எங்களுக்கு திரும்ப கேக்குது, இவ்வளவும் இருக்கு இந்தியா ஏன் இன்னமும் வறுமையில் இருக்கிறது? ஒரு கைப்பிடி அளவுள்ள கோடீஸ்வரர்கள் செல்வத்தில் மிதக்கிறார்கள், ஆனால் இந்தியா வறுமையில் மிதக்கிறது அல்லவா? அதை பற்றி நாம் பேச வேண்டுமே தவிர பிரதமர் ஒவ்வொரு மாநில ஒரு கார்பரேஷன்ல உள்ள அந்த லீடர் மாதிரி நடந்துக்கிறார், அவர் பிரதமர் மாதிரி நடந்துக்கல. கார்பரேஷன்ல இருக்கிற கவுன்சிலர் மாதிரி தான் நடந்துக்கிறாரே தவிர அந்தந்த தெரு அப்படிதான் பேசுறார். சார் இன்னும் பேசவில்லை. திரு அருணன் அவர்களுடைய முதற்கட்ட பார்வையும் பேரணும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்றோங்க தமிழ்நாட்டுல. இதெல்லாம் வந்து சாதாரணமா ஒரு பேச்சுல ஒரு 5 செகண்ட் பேசின ஒரு நக்கலா பேசின ஒரு விஷயத்த நம்ம வந்து இவ்வளவு பெருசாக்குறீங்களா? இவ்வளவு பெரிய ஒரு தமிழின பிரச்சனையா மாத்துறீங்களா? அது நியாயமான்னு கேட்கிறார். இல்லை, ஊடகங்கள் பத்திரிகைகள்லாம் கூட இப்போ நான் படித்தேன். அங்கே பிரதமர் அதே போல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா இவங்கெல்லாம் இந்த கோவில் சாவி விவகாரத்தை ஒரு முக்கியமான பேசு பொருளாக வச்சு தான் அங்கே தேர்தல் பரப்புரையை மேற்கொள்வதாக நிறைய செய்திகள் வந்துக்கிட்டு இருக்கு. இதில் மிக முக்கியமான அம்சம் இங்கே கூட நண்பர்கள் சொன்னாங்க, தமிழ்நாட்டுக்கு அந்த சாவி போயிருக்கு என்று மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். அப்படித்தான் அவர் பேசியிருக்கார். நான் அதை எனக்கு இந்தி தெரியாதனால கூட அதை புரிஞ்சுக்க முடியுது நம்மளால். ஆனால் பேசுனது யாரு? நாட்டு பிரதம மந்திரி. இப்போ நான் என்ன கேட்குறேன், அப்போ சாவி விவகாரம் 6 ஆண்டுகளாக நடக்குது, 2018 இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்பே அந்த விவகாரம் நடந்துச்சுன்னு வருது. நான் நேரம் கருதி அதுக்குள்ளே போகலை. சரி, 6 வருஷமாக வச்சுக்குவோம். இப்போ இந்த நாட்டு பிரதம மந்திரிக்கு தெரிஞ்சு போச்சு. என்ன தெரியுமா? சாவி ஒரிசாவில் இல்லையா, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. இப்போ நீங்களே கூட இன்னும் அவர் ஒரு நண்பர் கூட சொன்னார்ல, ஐயா அங்கே விட்டு போயிடுச்சு, அந்த மாநிலத்தை விட்டு போயிடுச்சு. எங்கே போச்சு? தமிழ்நாட்டுக்கு. யார் கொண்டு போனா? இதுதான் ஏன் பேசுகிறாரு, மக்கள் பேசுகிறாங்க, அதை அவர் எதிரொலிக்கிறாரு. ஏங்க ஒரு சாதாரண ஒரு பேச்சாளர் பேசுனா நம்ம அது அதை பற்றி நம்ம பேச வேண்டியதில்லை. நாட்டு பிரதம மந்திரி அப்போ இவ்வளவு நாளாக அதை ஏன் கவனிக்கலை அவர்?
இதை விட ரொம்ப வினோதமானது அங்க இருக்கிற வேடிக்கையானது மாநில அரசு செய்ய வேண்டியது இப்ப இந்த இல்ல. ஆறாண்டு அதான் அவர் குற்றம் சாட்டி பேசுறாரு. இல்ல அது அங்க இருக்கிற கோவில் இல்ல, அந்த அதுக்கு தான் உள்ளூர் வரேன், அதுக்கு தான் பிரச்சனை வரேன். அவங்க தானே சரி பண்ணிருக்கணும். அதுக்கு தான் வர்றேன் அவங்க தானே சரி பண்ணிருக்கணும். 6 வருஷமா சரி பண்ணல. ஆமா 6 வருஷமா இவர் பேசினாரா? இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசியிருக்கடுப்புல எவ்வளவு பெரிய விஷயம். எங்க பூரி ஜெகநாதர் உலக புகழ் பெற்ற ஒரு ஆலயம், அதனுடைய கருவறை, அதனுடைய சொத்து, தேகப்பா அம்பாரமாக தங்கமும் வைரமும் இருக்குன்னு அதெல்லாம் பூரா படிச்சுட்டு வர்றேன். அதுல 2 அறைகள் 3 அறைகள் 3 சாவிகள் என்னென்னமோ விவரங்கள்லாம் இருக்குது. 6 ஆண்டு காலமாக அந்த சாவி காணாமல் போயிருக்கு. 6 ஆண்டு காலமா பிஜேபி அத பத்தி அங்க பேசவே இல்லன்றது நமக்கு தெரியுமா? இன்னைக்கு இந்த ஒரு கேம்பெயின் நேஷனல் லெவல்ல நடக்கிறதுனால அவர் தமிழ்நாடுன்னு சொன்னதுனால இந்த செய்தியை நம்ம படிக்கிறோம். லோக்கல் ஒரிசா பாலிடிக்ஸ்ல என்ன நடக்குது நம்ம டெய்லி படிக்கிறோமா? 6 ஆண்டு அந்த ஊர்ல இல்ல சகோதரி, இது எப்படி சகோதரி, இது என்ன சாதாரண விஷயம்? இது எப்படிங்க லோக்கல் விஷயமா இருக்க முடியும் சார்? அப்படிதான் சார் இருக்கு சார். நேத்து வரைக்கும் உங்களுக்கு எனக்கு தெரியாது இல்ல சார். இப்படி ஒரு கருவறை இருக்கு, அதுல ஒரு சாவி இருக்கு, அது காணலன்னு இன்னைக்கு தானே சார் நமக்கு தெரியும். இல்லைங்க, அதை ஃபாலோ பண்ண பல பேருக்கு தெரியுங்க. இது ஏற்கனவே பேசப்பட்டது. நான் அது வர்றேன். இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் பேசுற அளவுக்கு எங்க போயிருக்குது? இன்னைக்கு பிரதமர் ஒரு பிரச்சாரத்துல மென்ஷன் பண்ணதுனால போயிருக்குது. அது சரிங்க, அப்படியே உங்க பேச்சுக்கே வச்சுக்கிறேங்க. அப்ப இந்த 6 ஆண்டுகளாக அவர் ஏன் அதை பத்தி பேசலைன்னு என் கருத்தை சொல்றேன் சகோதரி, நீங்க வேணா மறுத்துக்கங்க. சொல்லுங்க. அது ஏன்னா இதே பிஜு ஜனதா தளத்தினுடைய ஆதரவை நாடாளுமன்றத்தில் பெற்றவர் இதே மோடி. இதே முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடைய ஆதரவை பெற்றவர் இதே மோடி. இதே நவீன் பட்நாயக் தலைமையிலான பிஜு ஜனதா தளத்துடன் கூட்டணி வைக்க முடியாதா என்று முயன்றவர் இதே மோடி. அவர் தலைமையிலான பாஜக அப்பெல்லாம் இதை பத்தி பேசல. அதுதான் சொல்ற பாயிண்ட். அதாவது நம்ம கச்சத்தீவு பத்தி 10 ஆண்டா பேசல மோடி. திடீர்னு பேசினாரு, 4 நாள் பேசினாரு. அப்ப அவருடைய கட்சியுடைய தேர்தல் அறிக்கை வந்துச்சு, அதுல ஒண்ணுமே இல்லை. அதுக்கு பிறகு பேசவே இல்லை. நான் சொல்ற பொய்யா உண்மையா சகோதரி? அப்ப இவங்க என்னன்னா, இவங்களுக்கு உண்மையிலேயே இந்த பிரச்சனையில் அக்கறை இருக்குமே, ஆனால் இது எவ்வளவு முக்கியமான விஷயம். இப்படி சாவி காணாம போச்சு என்று அக்கறை இருக்குமே, ஆனால் இந்நேரம் இந்த நாட்டு பிரதம மந்திரியும் உள்துறை அமைச்சரும் குறைந்தபட்சம் நவீன் பட்நாயக் அரசு அதை கூப்பிட்டாவது என்ன ஏதுன்னு கேட்கிற உரிமை உங்களுக்கு கிடையாதா? இவங்க 2 பேர் அப்ப பேசல, தேர்தல் அதுவும் இந்த 2 கட்டம் முடிஞ்ச பிறகு ஒரிசாவில் இப்ப பேசுறது என்னத்த, வேற எல்லாம் பேசி ஒண்ணு நடக்கலையா. ஆகவே கோவில் அந்த பொக்கிஷ அந்த சாவியவாது பேசி பார்ப்போம் ஓட்டு கிடைக்காதான்னு அப்படில பேசுற மாதிரி இருக்கு. 2வது பாயிண்ட், இது தமிழ்நாடுன்னு சொன்னதை அதை தவறா எடுத்துக்கொள்ள கூடாது, அது பாண்டியனை குறி வச்சு தான் என்று அந்த 2 நண்பர்களும் பேசினாங்க. சகோதரி நீங்க ரொம்ப நல்லா சொன்னீங்க. நானும் அந்த பேச்சை கேட்டேன். அதில் பாண்டியன்கிற பேரே சொல்லலை பிரதமர். சாவி தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. திரும்ப பேசுறார், 2-3 தடவை பேசுறார் தமிழ்நாடுன்னு என்று மக்கள் பேசிக்கொள்றாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? ஒரு பிரதமர் இப்படி சொன்னா அவருக்கு ஏதோ விஷயம் தெரியுது. 2வது பாயிண்ட், இது பாண்டியனை பத்தி தான் என்றால் அவர் இந்நேரம் பாண்டியன் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி இந்நேரம் எவ்வளவு கிளம்பி இருக்கணும். அவர் தாயா இதுக்கு பொறுப்புன்னா. நீங்க தமிழ்நாடு தமிழகெல்லாம் விட்டுடுங்க. பூரி ஜெகநாதர் ஆலயத்தினுடைய பொக்கிஷம் இவ்வளவு முக்கியமான விஷயம். இதுல சாவி சம்பந்தப்பட்டது, அதோடு தொடர்புடையவர் இந்த பாண்டியன் தான் என்றால் பாண்டியன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு என்ன முயற்சியை அமித்ஷா அவர்களும் மோடி அவர்களும் செய்தார். இது வெறும் தேர்தல் பரப்புரை விவகாரமாங்க. இது என்னங்க ரொம்ப இதா இருக்குது, என்ன சொல்றதுன்னு எனக்கு புரியல. அது அடுத்த விஷயம் நிறைய படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு தெரியும். அந்த ஊர் அரசியல்ல பாண்டியன்கிறவர் ஒரு வெளியூர்காரரு அப்படிங்கிற பிரச்சாரம் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறது நமக்கு தெரியும். அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு வைஸ் சான்சலர் வேற மாநிலத்துல இருந்து போட்டதுக்கு ஆகா தமிழர் கிடைக்கலையான்னு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சோம். அப்போ அங்க ஒரு கட்சியோட தலைமை பதவிக்கே வேற ஒரு மாநிலத்தை சேர்ந்தவர் வரனா அந்த ஊர்ல அது ஒரு பாலிடிக்ஸ் ஆகும்ல. அவர் வேற மாநிலத்தை சேர்ந்தவர்ங்கிறது அங்க இஷ்யூவே. அப்போ ஆப்வியஸா தமிழ்நாடு மென்ஷன் பண்றாங்க. இது அருமையான விஷயம் நீங்க கேட்ட கேள்வி. ஆனால் இந்த மாதிரி தமிழர்களுடைய உரிமை தமிழர்னு பேசும்போது பாஜக தலைவர்கள் என்ன பேசுவாங்க சகோதரி? இந்தியா ஒரே நாடு, நாமெல்லாம் இந்தியர்கள் தான் சொல்லணும், இது எதுக்கு தமிழர்கள் அப்படின்னு பேசுறீங்க
என்று இந்த அவங்க RSS ஒப்புக்கொண்டதே இல்லை. பல தேசிய இனங்களை கொண்ட நாடு தமிழ் தேசிய இனம். இதே நான் அதுக்குள்ளே கூட போகலை, பாஜகவுக்கே வர்றேன். அவங்க இந்த மாதிரி தமிழர்னு பேசுவது இதே விவாதங்களில் கேட்டிருக்கோம். ஏன் இந்தியர் தான் ஏன் பேசணும்? ஆனால் ஒரிசாவில் போய் இந்த தேர்தல் பரப்புரையில் இந்த நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன தெரியுமா பேசியிருக்கார் சகோதரி? கேன் ஏ தமிழ் ரூல் ஒடிஷா? கேன் ஏ தமிழ் பாபு ரன் ஒடிஷா? If BJP forms government, a chief minister who speaks Odia will rule here. இவங்க தான் இவ்வளவு நேரமா இவ்வளவு நாளாக தேசியம் பத்தி பேசினவங்க. இந்தியங்கிற வார்த்தையை உச்சரிக்கல இந்த நாட்டு உள்துறை அமைச்சர். ஓகே. அப்போ ஒரிசாவில் இந்த பாண்டியன் விவகாரத்தை வச்சு இப்ப உள்துறை அமைச்சர் தான் பேசினான்னு பார்த்தா இப்ப நேத்து பேசுனதா டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஏடு சொல்லுது, பிரதமரே பேசியிருக்காரு. பிஜேபி will make a son or daughter of the soil as Odisha CM. இவங்க தாங்க இவ்வளவு நாளா தமிழ்நாட்டில் நமக்கெல்லாம் வந்து தேசியம் பற்றி இந்தியம் பற்றி பாடம் எடுத்தவங்க. ஆனா ஒடிசாவில் ஒரு பாண்டியன் சிக்கின உடனே அதை வச்சு ஓட்டு வாங்குறதுக்காக இந்தியாவை இந்திய தேசியம் எல்லாத்தையும் மறந்துட்டாங்கங்க. ஓகே, இது என்ன நியாயம்ங்க? கேப்போம். அதுவும் நாட்டு பிரதமர் நீங்க கூட சொன்னீங்க உள்ளூர்ல பேசுவாங்க, நான் அதனாலதான் அதெல்லாம் சொல்லல. நான் வந்து பிரதமர் உள்துறை அமைச்சர் பேச்சு எழுதிட்டு வந்து வாசிக்கிறேன். கேப்போம். ஆமா, நியாயம் சூர்யா. தமிழ்நாட்டுல வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கேன்னு சொன்னா சண்டைக்கு வரீங்க. அங்க போய் மண்ணின் மைந்தர் இவர் தமிழர் வரக்கூடாது. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கேன்னு நாங்க என்னைக்குமே சண்டைக்கு வரல. முதல் கேள்வி சொல்றீங்க இல்ல நம்ம ஒட்டுமொத்த இந்தியாவை பார்க்க வேண்டும், இப்படி எல்லாம் பார்க்க கூடாது, வட இந்தியர்களுக்கு எல்லாம் வேலை கொடுக்கணும். அருணன் ஐயாவுக்கு ஒரு முக்கியமான பதில். ஐயா என்ன கேட்கிறாரு, நீங்க ஏன் போய் நவீன் பட்நாயக் மேலேயும் பாண்டியன் மேலேயும் நடவடிக்கை எடுக்கலன்னு சொல்றாங்க. ஏதாச்சும் பண்ணா உடனே மாநில உரிமைக்குள்ள தலையிடுறேன்னு சொல்றீங்க. அதனாலதான் பிரதமர் என்ன சொல்லிட்டாரு, எந்த உரிமைக்குள்ளயும் நான் தலையிடல, எங்க ஆட்சி எலெக்ஷன் முடிஞ்ச உடனே வந்துடும், நாங்க சாவி கண்டுபிடிச்சு கொடுத்துடுறோம் அப்படின்னு பிரதமர் சொல்லிட்டாரு. அதனால யார் உரிமையும் யாருமே தலையிடல. இரண்டாவது நான் சொல்றேன், இது ஓவர் குளோரிஃபைடு. இப்போ அப்துல் கலாம் அவர்களை வந்து ஜனாதிபதி வேட்பாளராக முன்னிறுத்தலாம்னு சொல்லும்போது கருணாநிதி ஐயா வந்து கலாம் என்றால் கலகம்னு சொன்னார். அப்போ வந்து ஒட்டுமொத்த தமிழர்களை இஸ்லாமியர்களை இப்படி கொச்சைப்படுத்திட்டாருன்னு நம்ம பேசல. அவர் ஒரு இண்டிவிஜுவல் மேல அந்த கருத்து சொன்னார். பிரதமர் ஒன்னும் திருடிட்டு போயிட்டாருன்னு சொல்லலைங்க. அங்க இருக்கக்கூடிய காங்கிரஸ் ஆகட்டும் பிஜேபி ஐயா வந்து சொன்னாரு, நீங்க நவீன் பட்நாயக்கோட உறவு பேசுறதே, நீங்க அங்க பேசுறதே மாநில அரசியல் மாநில உரிமை. ஒரிசாவில ஒடியா பேசுறவங்க தான் ஆளணும். இதே வாரத்தை தமிழ்நாட்டில் வைக்கும் போது மறுக்கிறீர்களேன்னு அவர் கேட்கிறார். தமிழ்நாட்டிலும் தமிழர் தான் ஆளணும், அதை தான் நாங்களும் சொல்லிட்டு இருக்கோம். இன்னைக்கு தலைவர் அண்ணாமலை அதே தான் சொல்லியிருக்காரு, தமிழ்நாட்டை தமிழர் தான் ஆளணும்னு அண்ணாமலை அவர்கள் இப்ப சொல்லியிருக்காரு. வீடியோ போட்டுருக்காரு. தமிழர்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு சட்டம் ஒண்ணு தான் ஆதரிப்பு. ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. இப்போ பிரதமர் இன்னைக்கு பேசியிருக்காரு, நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இதே விஷயத்தை லோக்கல்ல இருக்கக்கூடிய பிஜேபி மாநில தலைவர்ல இருந்து பிஜேபி அரசியல்வாதிகள் இருந்து காங்கிரஸ் மாநில தலைவர்ல இருந்து காங்கிரஸ் அரசியல்வாதிகளும் பாண்டியனை நோக்கி திரு பாண்டியன் அவர்களை நோக்கி இதே கேள்வியை வச்சுக்கிட்டே இருக்காங்க. நீங்க உங்க ஊருக்கு எடுத்துட்டு போயிட்டீங்களா சாவிய, 6 வருஷமா ஏன் கண்டுபிடிக்கல, மற்ற விஷயத்தெல்லாம் பேசுறீங்களே அப்படின்னு லோக்கலைஸ்டா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ தமிழர்கள் வந்து இவங்க நிறைய காலம் வந்து பொய்களை சொல்லி அது இதுன்னு திருச்சு ஏமாத்திட்டாங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன விஷயம் தமிழர்களை முட்டாளாக்கலாம்னு நினைச்சாங்கன்னா அது நடக்கவே போறது கிடையாது. அது ஜஸ்ட் பொலிட்டிக்கலி பாஸ். இன்னொன்னு ஒடிசாவுடைய நிலவரம் என்னென்றால், ஒரே ஒரு நிமிஷம், அங்க இருக்கக்கூடிய மாநில பாஜக வந்து கூட்டணியே வேண்டாம்னு சொல்லி நவீன் பட்நாயக் அவர்களை எதிர்த்து தீவிரமாக களமாண்டது. இப்போ மோடி தான் விரும்பினாரு. இல்ல இல்ல, அது ஒரு ரீசன்காக யாரோ முயன்றிருக்கலாம். இன்னைக்கு அங்க நிலைமை என்னன்னா, போன பாராளுமன்ற தேர்தலில் மொத்தம் 21 இடங்கள்ல 12 இடம் பிஜு ஜனதா தளமும் பிஜேபி 8 இடமும் ஜெயித்தது. இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி அங்க ஆட்சிக்கே வரக்கூடிய சூழ்நிலை அங்க இருக்கு. காங்கிரஸ் ஒண்ணுமே இல்லாம இருக்கு. முதல்வர் போட்டியிடக்கூடிய அந்த கண்டா பாஜேந்திர தொகுதியை முதல்வர் தோற்று விடுவார். மம்தா பானர்ஜிக்கு எதிராக சுவேந்து அதிகாரி ஜெயித்த மாதிரி, ரேவந்த் ரெட்டிக்கு எதிராக ரமணா ரெட்டி ஜெயிச்ச மாதிரி அங்க முதல்வரே கூட தோற்று விடுவார் அப்படின்ற பேச்செல்லாம் நடக்குது. அதனால அங்க ஒரு லோக்கல் இன்டென்ஸ் ஃபைட் நடந்துட்டு இருக்கு. முன்னாடி வரைக்கும் தேர்தல் பிரச்சாரத்துல ஆக சிறந்த முதல்வர் இந்தியாவிலேயே நவீன் பட்நாயக் தான் மோடி சர்டிபிகேட் கொடுத்தாரு. அது அவர் நிறைய அவார்ட்ஸ் வாங்கி இருக்காரு. பட் அவர் வேற கட்சி இல்ல, அவர் வேற கட்சி தான்.
பிரதமர் Correct தான். பேசியிருக்காரு. அவர் நல்லவர் அப்போ தான். உங்களுக்கு கூட்டணி வைக்கணும்ன்ற ஆசை இருக்கும்போது அப்படி பேசினாரு. இல்ல, இப்ப இல்ல. சாவிய காணல, தமிழ்நாட்டுக்கு போயிடுச்சு. எதிர் கட்சியா இருக்கக்கூடியவர்கள் நண்பரா கூட இருக்கலாம்ல. நவீன் பட்நாயக் அவர்கள் புகழ்ந்திருக்காரு. புகழ்ந்தது மட்டும் இல்ல, அங்கிருந்து சென்ட்ரல் மினிஸ்டரா இருக்கக்கூடிய ஒருத்தரை நவீன் பட்நாயக் தான் எம்எல்ஏஸ் வச்சு தேர்ந்தெடுத்து அனுப்பிச்சார், அஸ்வினி வைஷ்ணவ் அவர்களை. இப்பவும் பிரதமருக்கும் நவீன் பட்நாயக்கும் மிகச்சிறந்த நண்பர்கள், நல்ல உறவு தான். அந்த மாநில அரசியல்னு வரும்போது போட்டியாளர்களா இருக்கிறதுனால அந்த சண்டை வருது, அவ்வளவுதான். ரைட். சூர்யா அவர்கிட்ட கொடுப்பாங்க. சாரி, நீங்க இப்பதான் பேசுனீங்க. ஸ்ரீராம் இல்ல, அவர்கிட்ட அந்த உத்தரப்பிரதேச விஷயத்தை யூபி விஷயத்துக்கு தான் வரேன். ஒரு கருத்துல நான் ஒரு கருத்து சொல்லிடுறேன். ஏன்னா யூபி விஷயத்துக்கு முக்கியமான விஷயம், இப்போ முதல்வர் வந்து இந்த விஷயத்துல பேசினது இப்ப பேசிட்டோம். உத்தரப்பிரதேசத்துல போய் இப்படி பேசுறாரு அப்படின்னு முதல்வர் பேசுறாரு. ஆனா யூபில தமிழர்கள் எல்லாம் தமிழ்நாட்டுல வந்து இழிவா பேசுறாங்க, உத்தரப்பிரதேச மக்களை பத்தி தமிழ்நாட்டுல பேசுறாங்க. அதுக்கு உதாரணம் இருக்கா இல்லையா? நீங்க சொல்லுங்க. செந்தில்குமார் தர்மபுரி எம்பி பாராளுமன்றத்துல என்ன பேசினாரு? அவரே மன்னிப்பு கேட்டாரு. மன்னிப்பு கேட்டார். தயாநிதி மாறன் என்ன சொல்றாரு? பீகார்ல இருந்து யூபில இருந்து வந்து இங்க கக்கூஸ் கழுவுறாங்கன்னு சொன்னாரு. அதுக்கு அப்ப பீகார் துணை முதல்வராக இருந்த தேஜஸ்வி யாதவ் கண்டனம் தெரிவித்தார். இன்னைக்கு வரைக்கும் அதுக்கு மன்னிப்பு கோரல, முதல்வரும் எதுவுமே பேசல. பொன்முடி அவர்கள் பாரதியார் யூனிவர்சிட்டி கிராஜுவேஷன் செரிமனில கவர்னரை மேடையிலே வச்சுட்டு ஹிந்தி படிச்சவங்களாம் இங்க வடநாட்டுல இருந்து பீகார்ல இருந்து யூபில இருந்து பானிபூரி விற்கிறதுக்கு தான் வராங்கன்னு சொல்றாரு. KN நேரு அவர்கள் இது முடிஞ்சு அவங்களுக்குலாம் மூளை கம்மி, எங்களுக்கெல்லாம் மூளை ஜாஸ்தி, அதனால அவங்க நாங்க வச்சுக்க முடியாதுன்றது எல்லாத்தையும் மீறி 2021 தமிழக தேர்தல் பரப்புல முதல்வர் ஸ்டாலின் அவர்களே மார்ச் 25ஆம் தேதி திருவண்ணாமலையில ஹிந்திக்காரங்களுக்கெல்லாம் வேலை கொடுத்துட்டே இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. நான் வந்து முதல்வர் ஆயிட்டேன்னா அதெல்லாம் தடுத்துருவேன் அப்படின்னாரு. அப்போ இவ்வளவு வன்மங்களை பிற மாநிலங்களுக்கு விகே பாண்டியனுக்கு ஹிந்திக்காரங்களுக்கு எல்லாம் இங்க வேலை கொடுக்குறாங்கன்னு இவங்க பேசினா நீங்க தவறுன்றீங்க. ஆனா தமிழர் ஒடியாவை ஆளலாமான்னு கேக்குறது வேலைன்னு இல்லைங்க. அதாவது அமைச்சர்களும் முதலமைச்சருமே பீகார் யூபி போன்ற மாநிலங்களை குறிப்பிட்டு சொல்லி மாட்டு மூத்திரம் குடிக்கக்கூடியவர்கள், பானிபூரி விற்பவர்கள், இவங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாது, மூளை இல்லைன்னு சொன்னது 10 அமைச்சர்கள் பேசுனது. டிஆர்பி ராஜா முதற்கொண்டு பேசின எல்லா எவிடன்சஸும் நம்ம கிட்ட இருக்கு. திமுகவினுடைய மூத்த தலைவர்களும் நிறைய பேர் இதே கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இப்போ இதை சுட்டி காட்டுறதுல என்ன தவறு இருக்கு? இப்போ இதெல்லாம் பேசின இவங்க தப்பு செஞ்சாங்களா, இல்லை இதை சுட்டி காட்டிய பிரதமர் தப்பு செஞ்சாங்களா? எனக்கு புரியவே இல்லை. இவ்வளோ விஷயங்களை பேசிட்டு முதல்வர் சொல்றாரு ஒற்றுமையை பத்தி பேசணும்னு. முதல்ல உங்க கட்சியை சார்ந்தவர்கள் நீங்கள் பிற மாநிலத்தரை பழிக்காமல் இடிக்காமல் இந்தியா ஒரே நாடுன்ற கொள்கைக்கு வந்தாதான் உங்க கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் அவங்களுக்கு ஈக்குவலா ட்ரீட் பண்ணுவாங்க. இப்போ இன்னைக்கேங்க டிஎம்கே காரங்களோட ஜெனரல் பாடிங்க பான் ஆனா நீங்க ஒரு விஷயம் கிளாரிஃபை பண்ணிருங்க. இப்போ நம்ம ஒரே இந்தியான்னு யோசிக்கணுமா, அந்தந்த மாநிலத்துக்காக யோசிக்கணுமா? நீங்க பாண்டியனை பத்தி பேசும்போது மாநில உரிமைன்றீங்க, இங்க வந்து பேசும்போது நாங்கெல்லாம் ஒரே இந்தியாவை யோசிக்கணும். பாண்டியன் அவர்கள் இஷ்யூ வரும்போதும் தமிழ்நாட்டுக்காரங்க பானிபூரி விற்கிறவங்க, தமிழ்நாட்டுக்காரங்க பான் பராக் பாடுறவங்க அப்படிலாம் ஒன்றும் பிரதமர் சொல்லலையே. இந்த மண்ணில் இல்லாதவர் இங்க வந்து ஆட்சி செய்யறாரு, அதை ஏற்றுக்கொள்கிறீங்களான்னு அதுவும் பிரதமர் கேட்கலாம். அமித்ஷா அவர்கள் தான் கேட்டிருக்காரு. அதனால அது ஜஸ்ட் ஒரு பொலிட்டிக்கல் பண்ணாதான் தான் முதல்ல கேட்டேன். இப்போ ஒரு வேளை இங்க வேறு மாநிலத்திலிருந்து ஒரு அதிகாரி முதல்வருடைய உதவியாளராக இருந்து முதல்வராக வருகிறார் என்றால் அதற்கு வைக்கக்கூடிய விமர்சனங்கள் என்னவாக இருக்கும்? அதே தான் அங்க வைக்கிறோம் நாங்க. இது ஜஸ்ட் ஒரு அரசியல் விமர்சனம், அவ்வளவுதான். இதுல வந்து நாட்டுப்பற்று இல்லாம இப்படி பண்ணிட்டாங்க அந்த மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள், எதிர்கட்சி, நான் சொன்ன மாதிரி சரத் பட்நாயக் என்ற காங்கிரஸ் தலைவர் இதை விட அதிகமா பேசுறார். எனக்கு கடைசியா ஒரு கேள்வி, சாம் பிட்ரோடா அவர்கள் தென்னிந்தியர்களை ஆப்பிரிக்காவர்கள் போய் இருக்கிறாங்கன்னு ஒரு இனவெறியோட பேசும்போது அப்ப முதல்வர் கண்டிக்காம எங்க போயிட்டாரு? இது பிஜேபி காரங்க பேசினாதான் வருவாரு, அவங்க கூட்டணிக்காரங்க பேசினாலாம் கம்முன்னு இருப்பாருன்னா இது என்ன தமிழ் உணர்வு இருக்கா இல்ல கட்சி உணர்வு மட்டும் இருக்கான்னு அவங்க கிளாரிஃபை பண்ணணும். இல்ல ஆந்த்ரோபாலஜி தெரிஞ்சவங்களுக்கு நிச்சயமா தெரியும் ஆப்பிரிக்காவுக்கும் தமிழர்களுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியர்களுக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறது. அந்த வைடர் நாலேஜ் வேணும். அது தெரியாம ஜஸ்ட் ஒரு வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டு கேள்வி கேட்கறதுங்கிறது புத்திசாலித்தனம் இல்லை. நம்ம வடகிழக்கு மாநிலங்களை சேர்ந்தவங்களை சைனீஸ்னு சொன்னா அது வந்து ஆந்த்ரோபாலஜியா இழி சொல்ல இல்ல, இழி சொல் இல்ல. நம்ம எப்படி பார்க்கறோம்? இழி சொல் இல்ல. ஏன்னா அந்த பார்டர் லைன்ல இருக்கிறவங்க கூப்பிடாதேன்னு அவங்க சொல்றாங்க. அந்த பார்டர் லைன்ல இருக்கிறவங்க கொஞ்சம் கலப்பினமாக இருப்பார்கள் தோற்றத்தில் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான விஷயம். அவங்கள அப்படி கூப்பிட கூடாதுன்னு அவங்களே சொல்றாங்க, நம்ம எல்லாரும் சொல்றோம். ஏன்னா அவங்க இந்தியர்கள், நான் இந்தியால பேசுங்க, நீங்க அவங்கள சைனீஸ்னு சொல்லாதீங்கன்னு சொல்றோம். ஆமா, சேம் திங் அப்ளைஸ். ஆமா. அப்ப இப்ப ஒண்ணு கேக்குறேன், பழங்குடி இன மக்கள் அல்லது தலித் மக்கள் அல்லது இந்த மாதிரி தீண்டத்தகாதவர்கள் இவங்க சொல்றவங்கள உட்காத்தி வச்சு அவங்க மேல சிறுநீர் கழிக்கிறாங்கல்ல,
சனாதனர்கள். அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? இது வார்த்தைகளே இவ்வளவு வலிக்குதுன்னா, வார்த்தைகளே இவ்வளவு வலிக்குதுன்னா, வார்த்தைகளே இவ்வளவு வலிக்குதுன்னா, இது பாத பூஜைன்னா சிறுநீர் கழிச்சப்புறம் பாத பூஜையா? சிறுநீர் கழிச்சப்புறம் பாத பூஜை பண்ணுவாங்களா? இது எந்த விதத்துல நியாயம்? யோசிச்சு பாருங்க. அதே மாதிரி அதே மாதிரி இவர்களால் இறக்கி வைக்கவே முடியாத 2 வேதாளம் எதுன்னா அந்த மணிப்பூர் பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்து வந்தது. அதே மாதிரி அந்த பில்கிஸ் மணிப்பூரை பல மாசமா பேசிட்டு இல்ல அதே மாதிரி உத்தரப்பிரதேசத்துல மோடி பேசுறத பத்தி அவங்க வைக்கிற ஆர்குமெண்ட் என்னன்னா, இங்க இருக்கிற திமுக தலைவர்கள், இந்தியா கூட்டணி தலைவர்கள் உத்தரப்பிரதேசத்தை இழுத்து பேசுகிறார்கள். அதை அங்க அவர் சுட்டி காட்டுகிறார். இப்ப இவங்க பேசுனது தவிர அவர் சுட்டி காட்டுறார். இவர் ஒரு பட்டியல் படிச்சார் சூர்யா. நான் அந்த பட்டியல் இப்ப என்கிட்ட இல்ல. பிரதமர் ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவர்களையும் எப்படி எல்லாம் இழிவாக பேசி இருக்கிறார்னு தொடர்ந்து நம்ம பேசுறது கரெக்டா இல்ல. அவரே அப்படி பேசும்போது பானிபூரி கமிட்டிக்கு ஏன் அமைச்சர் பொன்முடி வந்து மன்னிப்பு கேட்டார்? அவர் எதுக்காக அப்படி சொன்னார் தெரியுமா? பொன்முடி அவர்கள் நீங்க ஹிந்தி படிக்கணும், ஹிந்தி திணிப்பை நம்ம மீது செய்யும் போது, அப்ப அது பேசுறது சரியா? திணிப்பை நம்ம மீது செய்யும் போது நீங்க ஹிந்தி படிச்சா வேலை வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்றீங்க. ஹிந்தி பேசுகின்ற மக்கள் தான் தமிழ்நாட்டுக்கு வந்து பானிபூரி விற்கிறாங்க. இது எப்படி நியாயப்படுத்த முடியும் என்று கேட்டவர் தான் நம்முடைய பொன்முடி அவர்கள். அப்படிங்கறத நினைவு வச்சுக்கணும். ஏனென்றால் இதான் சொல்றேன். அப்ப நீங்க வந்து செந்தில்குமார் அவர்கள் பாராளுமன்றத்துல மன்னிப்பு கேட்கிறாரு அவர் பேசின அந்த கமெண்ட்டுக்கு. அப்போ இந்த கமெண்ட்ஸ் எல்லாம் அவர் சுட்டி காட்டுறாரு யூபி பிரச்சாரத்துல. அப்ப பிரச்சனை இங்க இருக்குன்றதா நாம அது மன்னிப்பு கேட்கிறோம். ஆனால் இதே நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி, பிஜேபி எம்பி உட்கார்ந்து கொண்டு பின்னால் இருந்த அந்த தலித் எம்பியை பார்த்து என்னவெல்லாம் மோசமான வார்த்தைகளை பேசினார், அது பதிவு செய்யப்பட்டிருக்கிறதுங்கிறத பத்தி இவங்க ஏதாவது வருத்தம் தெரிவிக்கிறாங்க. அது மாதிரி சொல்லலையே. அது எப்படி நியாயப்படுத்த முடியும்? யாருமே எந்த தலித் எம்பி பார்த்து தப்பா பேச தயவு செஞ்சு மிக மோசமான வார்த்தைகள் நம்மளால ஒரு பொது வெளியில அதை சொல்ல முடியாது. அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸ் பார்லிமெண்டரி வேர்ட்ஸா சொன்னாருங்கிறதுக்கு சாட்சிகள் இருக்கு. நீங்க வேணா அந்த வீடியோவை எடுத்து போட்டு பாருங்க. முஸ்லிம் எம்பின்னு நினைக்கிறேன். ஆமா, மிக மோசமான வார்த்தைகள்ல அதை பேசினார். அதே மாதிரி இங்க வந்து அவங்க அதிமுகவோட கூட்டணியில இருந்தப்பதான், அதாவது அதிமுக பிஜேபிக்கு அடிவரடி கொண்டிருந்த போதுதான் இங்கே உள்ள சட்டத்தை இல்ல அடிவரடி கொண்டிருந்த போதுதான் சட்டத்தை மாற்றி மற்ற மாநிலங்கள் இருப்பவர்கள் இங்கே வந்து வேலை பார்ப்பதாக பிரதமர் ஒரு ஏற்பாட்டை செய்தார். ஒட்டுமொத்தமாக 100% அவர்கள் இங்கே வந்தாங்க. பல்காங்கிறது எப்ப நடந்தது? 2016 நடந்ததுங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அதுக்கு முன்னாடி ஒரு சதவீதம் இருக்கும். 100% அவர்கள் அங்கிருந்து வந்தாங்க. அந்த தேர்வில் அவர்களுக்கு தான் அந்த தேர்வின் மூலமாக 99%, 100% அவர்கள் வட மாநிலத்தவர்கள் தான் இங்க வேலைக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். இல்ல 100% சொல்றதெல்லாம் எப்படின்னு தெரியல. We have to check the facts. We'll check the facts. ஆயிடுச்சு. அது ஏன் இவங்க மாத்தலன்றதையும் சொல்லிட்டா பரவாயில்ல. அது ஒரு போஸ்டிங் கொடுத்த அப்புறம் எப்படி நீங்க அவங்கள திரும்ப நீங்க போங்கன்னு அனுப்ப முடியுமா? இனிமே நடக்கிற தேர்தல்ல நீங்க போர்ட்லயும் அதானிக்கு காங்கிரஸ் கொடுத்துட்டா நம்ம வந்து இந்த போர்ட் எடுக்க முடியாது. நம்ம வேணுங்கிற போது ஒரு போர்ட் அம்பானிக்கும் அதானிக்கும் கொடுத்துட்டா அந்த மாதிரி முடியாதுல்ல. அதானிக்கும் அம்பானிக்கும் ஏன் அப்ளை ஆகும்? இதுக்கே அப்ளை ஆகுதுன்னா சூர்யா கேக்குறாரு. ஒரு நிமிஷம். அதே மாதிரி இப்போ பாண்டியன் அவர்கள் நமக்கு பிடிச்சிருக்கோ இல்லையோ, பாண்டியன் அவர்கள் பிடிச்சிருக்கோ இல்லையோ, அங்க ஒரு முதல்வர் ஆகிற அளவுக்கு பேசப்படுறாருன்னா இந்தியாவில எந்த இடத்துல வேணாலும் போய் வேலை செய்யலான்ற ஒரு ரூல் இருக்கிறதுனால இப்ப தமிழர்கள் எவ்வளவு மாநிலங்கள்ல எவ்வளவு உயர் பொறுப்புகள்ல இருக்காங்க மத்திய அரசு நிறுவனங்கள்ல. அதே மாதிரி மற்ற மாநிலங்கள்ல இருந்து தமிழகத்துக்கு வேலைக்கு வர போறாங்க. இப்ப நம்ம தமிழர்களுக்கு மட்டும்தான் இங்க வேலை கொடுப்போம்னா எந்த மத்திய அரசு நிறுவனங்களிலும் எந்த மாநிலத்திலும் தமிழர்கள் போகவே முடியாது. சென்ட்ரலைஸ்ட் எக்ஸாம் வந்து இவங்க இப்படி வந்து நீங்க சொன்னீங்களே அதிமுக பண்ணிட்டாங்க. அவங்க பண்ணாங்க. அது அப்படியே தான தொடருது. நாங்க மறுக்கவே இல்லையா? அப்புறம் ஏன் அதை விமர்சிக்கிறீங்க? விமர்சனம் கூட செய்யப்படாது. இது என்னமா இது? அப்ப நடந்ததுன்னு சொல்றோம். இல்ல மேடம், அது தவறுனா தான நம்ம சுட்டி காட்டணும். தவறு இல்ல. அப்போ அது மாதிரி ஒரு சட்ட திருத்தம் உருவாக்கப்பட்டதுங்கறது நிலைய சொன்னேன். அப்போ நீங்க வட மாநிலத்தவர்களை தமிழ்நாட்டுக்கு அனுப்பினால் சரி என்றால் தமிழராக இருக்கக்கூடிய ஒரு பாண்டியன் அங்க போறதுல என்ன தப்பு? தப்பில்லையே. அதைத்தான் பிரதமர் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்தான் உண்மையிலேயே பிரிவினைவாதத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இந்தியாவில் இருக்கிற எல்லா இடத்திலும் எல்லா பரப்பிலும் யார் வேண்டுமானாலும் வசிக்கலாம், வேலை செய்யலாம், அரசியலில் ஈடுபடலாம் என்பது இருக்கிறது நம்மளோட அரசியல் அமைப்பு சட்டத்துல. அதை எப்படி பிரதமர் மாற்றி பேசுவார்? இப்ப இன்னொன்னு சொல்றேன், நவீன் பட்நாயக் அவர்கள் இதே பிஜேபியோடு பிரதமரோடு கூட்டணி வேண்டுமானாலும் எங்க வேண்டுமானாலும் வேலை செய்யலாம்ல. அப்புறம் ஏன் நம்ம வந்து வட இந்தியர்கள் வரும்போது அவங்க வந்து வேலையை எடுத்துக்கிறாங்க, இது பண்றாங்க? நம்ம அப்படி சொல்லவே இல்லையே. சொல்லிருக்கோம். நம்ம கூட நீங்க சொன்னீங்களே கொஞ்ச நேரம். அந்த சட்ட திருத்தத்தை உருவாக்கினது பிரதமர் அப்படின்னு சொன்னேன்.
பிரதமர் தான் அந்த சட்ட திருத்தத்தை உருவாக்கினார். இண்டிபெண்டன்ஸ் வாங்குனதுல இருந்து மத்திய அரசு நிறுவனங்கள்ல எந்த மாநிலத்துல இருந்து எந்த மாநிலத்துல வேணாலும் போய் வேலை செய்யலாம். இப்போ இவங்க சொல்றாங்க வட மாநிலத்துல இருந்து வராங்க சதவீதம் இருக்கும். பாம்பேல தமிழர்கள் வேலை நீங்க எந்த சட்ட திருத்தத்தை பேசுறீங்க குஜராத்ல இருக்காங்க எவ்வளவு தமிழர்கள், குஜராத்ல இருக்காங்க எவ்வளவு தமிழர்கள் இருக்காங்க, டெல்லியில தமிழர்கள் இருக்காங்க, மும்பைல தமிழர்கள் இருக்காங்க. தமிழ்நாடுக்கு மட்டும்தான் அங்க இருந்து வந்தவங்க மாதிரி பேசுறது தவறு. அவங்க ஏதோ ஒரு குறிப்பிட்ட சட்டத்தை பத்தி சொல்றாங்க. எந்த சட்டம்னு எனக்கு தெரியல. அத பத்தி நீங்க தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் எக்ஸாம்ல முற்ற முழுக்க வடமாநிலத்தவர்களை சேர்த்தது என்பது பிரதமர் செய்த சட்ட திருத்தத்தால் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல வடமாநிலத்தவர்கள் இப்ப தமிழர்களுக்கு டிஎன்பிஎஸ்சில வேலையே கிடைக்காதா? வேலை கிடைக்காதுன்னு இல்ல, அதிகமாக சதவிகிதம் அவர்கள் எனக்கு அந்த அமெண்ட்மென்ட் என்ன அனுப்புங்க எனக்கு கண்டிப்பா ஏன்னா நம்ம யாருமே புரியாம பேசுற மாதிரி ஒரே நிமிஷம். பிரதமர் மோடி அவர்கள் நாமினேஷன் ஃபைல் பண்ணும்போது வாரணாசியில அங்க இருக்கக்கூடிய கலெக்டர் ராஜலிங்கம்ன்ற ஒரு தென்காசியை சேர்ந்த தமிழர் உட்கார்ந்துட்டு இருந்தாரு. பிரதமர் நின்னுட்டு ஃபைல் பண்ணாரு. இதான் இந்தியாவுடைய அழகு. நீங்க யாருமே எங்கேயுமே வரக்கூடாதுன்னா ராஜலிங்கம் எப்படி அங்க போயிருப்பாரு, பாண்டியன் எப்படி ஒடிசாக்கு போயிருப்பாரு, அண்ணாமலை எப்படி கர்நாடகாக்கு போயிருப்பாரு. அதனால யாருமே இங்க வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய வாதமே தவறான வாதம். நீங்க தான் விட்டு கொடுத்தீங்க. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக நான் பேசுறேன். இல்லப்பா முடிங்க. இல்ல அருணன் சார் குறுக்கிடுறாங்க. ஒரே ஒரு பாயிண்ட் தான். அருணன் வந்து பிஜு ஜனதா தளம் இப்படி சொன்னாரு அப்படி சொன்னாருன்னாங்களே. ராகுல் காந்தி இப்ப ரீசெண்டா பினராயி விஜயனை திட்டின உடனே இல்ல அவரை பத்தி ஒரு கமெண்ட் பண்ண உடனே திரு PV அன்வர் ராகுல் காந்தியோட டிஎன்ஏவே क्वेश्चन பண்றாரு. அதையே நம்ம செக் பண்ணணும். ஏன் அவ்வளவு கோவம் வருது? நம்ம கம்யூனிஸ்ட் பார்ட்டி சிபிஎம் ஆமா சிபிஎம் அன்வர் PV அன்வர் ராகுல் காந்தியை டிஎன்ஏ क्वेश्चन பண்ணுங்கப்பா அப்படிங்கறாரு. ஏன் இவ்வளவு பண்றீங்க? ஏன் உங்களுக்கு இவ்வளவு கோவம் வருது? ஒரு பாண்டிச்சேரியில ஒரு தொகுதியில இந்த பக்கம் நீங்க சப்போர்ட் பண்றீங்க, அந்த பக்கம் போய் திமுக காங்கிரஸோட கை கோத்துக்கிறீங்க. ஏங்க நீங்க பண்ற டிராமாவோட அங்க உலகத்துல யாராவது பண்ண முடியும்? நீங்க வந்து பிஜேபிக்கும் பிஜேடிக்கும் பாடம் எடுக்காதீங்க. சரிங்களா? இன்னொன்னு முக்கியம், இந்த மாநில உரிமை பேசுறவங்க இன்னைக்கு பேச்சு என்னங்க? ஒரு மாநிலத்தை அந்த மண்ணின் மைந்தன் தாங்க ஆள வேணும். அதற்காக நீங்க தேசப்பற்று இல்ல அதெல்லாம் இல்ல. யார் வேணாலும் எங்க வேணா போலாம். அப்ப மேடம் இங்க கன்ஃபஸ் பண்ண சொல்லுங்க. தமிழ்நாட்டுல ஒரு வட இந்திய தமிழ்நாடு முதல்வராக ஆகலாம் அப்படின்றது சொல்ல சொல்லுங்க. அது திராவிட கொள்கையான்னு சொல்ல சொல்லுங்க. அதுக்கப்புறம் பேசுவோம். இல்ல அவங்க அதை ஏத்துக்கிட்டவங்க தானே. தமிழ்நாட்டுல தமிழர்களுக்கு தான் முதலமைச்சராக தமிழர்களுக்கு தான் முன்னுரிமை தான அவங்க சொல்றாங்க. அங்க பேசுறது ஒரு மாநில முதலமைச்சராக யார் ஆள வேண்டும் என்பதுதாங்க. அதுதாங்க இப்ப அவங்க வட இந்தியரை ஏத்துக்கணும். அதுக்கு அவங்க வந்து இப்ப விகே பாண்டியன் தான் அங்க முதல்வராக அவங்க சொன்னாங்களா? அவங்க சொல்லல. அதுதான் நீங்க மொத்த தமிழ்நாடு இருக்காதீங்க சொல்றாங்க. அதுதான் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. அது வந்து ஒடிசாவோட லோக்கல் இஷ்யூ. ஒரு இன்னொரு மாநிலத்தை அவர்கள் வந்து மேக்ஸிமம் பவர் அதை கண்ட்ரோல் பண்றான்றது அது லோக்கல் இஷ்யூ. அதே இஷ்யூ தமிழ்நாட்டிலயும் நடக்கலாம். இன்னைக்கு அங்க பாண்டியன் ஒருவேளை அவர் ஆந்திரா பிஏவா இருந்ததானா சாவி ஆந்திராவுக்கு போயிருக்குன்னு சொல்லலாம். அவ்வளவுதான் விஷயமே தவிர அது ஒரு தேர்தல் பிரச்சாரத்துல சொல்ற ஒரு ஸ்டேட்மெண்ட். ஆனா இது அன்வரை பத்தி கொஞ்சம் அவரை கேட்டுருங்க. ஏன் இவ்வளவு கோவப்பட்டார் அன்வர்னு கேட்க சொல்லுங்க. கேட்போம். அன்வரை பத்தி சொல்லுங்க சார். அருணன் சார். ஏங்க இந்த டாபிக் சம்பந்தம் இல்லாம அவர் பாவம் கேட்பாரு. ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் தான் அதுக்கு பதில் நான் டைவர்ட் பண்ண பார்க்கறாரு. நாங்க பேசுறது மட்டும் சம்பந்தம் இல்லையா? சகோதரி நான் பதில் சொல்லவா வேண்டாமா? என் கருத்தை தான் சொல்லணும். அவர் விரும்புற மாதிரி நான் சொல்ல முடியாது. கொஞ்சம் அவர் பொறுமையா சொல்லுங்க. இல்ல நான் தெரியுங்க ஐயா. நான் சொல்ற பாயிண்ட் அங்க இதெல்லாம் பேச்சுக்கள் நடந்தது நான் எங்க மறுக்கிறேன். ஆனால் நீங்க வேண்டும்படி சும்மா டைவர்ட் பண்றதுக்காக கேட்குறீங்கிறது என் கருத்து. அடுத்த பாயிண்ட் அங்க 2 பேரும் மோதி கொண்டாலும் பாஜகவை 3வது இடத்துக்கு தள்ள போகிறார்கள். நடக்கும் பாருங்க. 4ஆம் தேதி பிஜேபி 3வது இடத்துக்கு போறது சந்தோஷம் இல்ல, சந்தோஷம். கேள்வி வேற. டிஎன்ஏ பரிசோதனை செய்யுங்கள் போன்ற வார்த்தை பயன்படுத்தலாமான்றத क्वेश्चन. ஏங்க அதெல்லாம் பேச்சுக்கள் வருங்க. அதுக்கு முன்பு இவங்க என்ன பேசுனாங்க, என்ன பேசுறாரு பின்னாடி சகோதரி சொல்லுங்க சார் சொல்லுங்க. அதாவது நீங்க கேட்டா பதில் சொன்னா உடனே அவங்க பாய்வாங்க. ஒண்ணு நீங்க கேளுங்க, இல்லாட்டி அவர் பேசட்டும். எனக்கு ஒண்ணுமே மோசம் இல்ல. இல்ல கொஞ்சம் இது நியாயம் இல்ல. நான் எவ்வளவு பொறுமையா இருக்கேன், அவங்க குதிக்கிறார்.
நான் பாயிண்ட்னா இந்த மாதிரி வார்த்தை போர் வெடிச்சது நான் ஒண்ணும் மறுக்கலையே. ஆனா ரிசல்ட் என்ன? பாஜகவை 3வது இடத்துக்கு இருவரும் சேர்ந்து அடுத்த பாயிண்ட் இருங்க இல்ல இருங்க ஐயா அருணன் நான் என்ன சொல்றேன் அடுத்த பாயிண்ட் வரல வர நான் தான் கேக்குறேன் வேற யாரும் கேக்கல நான் மட்டும் தான் யூபிஏ பத்தி நான் பேசவே வேண்டாமா? யூபிஏ பத்தி நான் பேசவே வேண்டாமா? தாராளமா பேசுங்க. நீங்க தான் பேச போறீங்க. வேற யாரும் குறுக்க வர மாட்டாங்க. நான் உங்களை குறுக்க வராம பாத்துக்கிறேன். கேள்வி வந்து பிரதமர் ஒரு சாமி மேட்டர் பேசினாலோ யூபில ஒரு மேட்டர் பேசினாலோ பெருசாகுது இல்ல. ஆனா கேரளால ஒருத்தர் டிஎன்ஏ பரிசோதனை அதுவும் யாருக்கு வேணும்? ராகுல் காந்திக்கு வேணும்னு சொல்றாரு. அப்ப அது நியாயமானதுதானே அவங்க கேக்குறது. அப்ப அது நம்ம அதே நம்ம கண்டிக்கணும்லன்றதான் क्वेश्चन. ஏங்க அதைத்தான் அவங்க பேசத்தானே செய்வாங்க. நான் மறுக்கலையே, பேசுங்கிறேன். கடைசியா ரிசல்ட் பாருங்க. இப்ப நான் மீண்டும் உத்தரப்பிரதேசத்துக்கு வர்றேன். இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி உத்தரப்பிரதேசத்துல போய் என்ன பேசினாருன்னு முழுமையாக இங்கே வரல. அவர் என்ன தெரியுமா பேசினாரு? உத்தரப்பிரதேச மக்களே, உங்களையும் உங்கள் மொழியையும் தமிழ்நாட்டிலே திமுகவும் கேரளாவிலே மார்க்சிஸ்டுகளும் கர்நாடகாவிலும் தெலுங்கானாவிலும் காங்கிரசும் உங்களை இழிவாக பேசுகிறார்கள் என்று ஒட்டுமொத்த தென்னிந்தியாவை ஏதோ உத்தரப்பிரதேசத்தினுடைய அனைத்து மக்களுக்கு எதிராக இருப்பது போல இந்த நாட்டு பிரதம மந்திரி பேசினார். நீங்களே அழகா கரெக்டா வார்த்தையை சொன்னீங்க. தமிழ்நாட்டில் திமுகவும் கேரளாவில் மார்க்சிஸ்டும் அந்த கட்சிகளை அந்த கட்சிக்காரர்களை சொல்றார். ஒட்டுமொத்த மக்களை எங்க சொன்னார்? ஆமாங்க. அத ஏங்க நான் வந்து இவங்கள மாதிரி மாத்தி பேச மாட்டேன். உள்ளதான் சொல்லுவேன். அதனால அது ஏன் இஷ்டம்ங்க. நீங்க வேணா அதை மறுங்க. நான் சொல்றது இந்த மாதிரி பேச்சுடைய அர்த்தம் என்ன? இந்த பேச்சுடைய அர்த்தம் என்ன? இங்க இருக்க ஏங்க மார்க்சிஸ்ட் ஏங்க நீங்க பேசுங்க. உங்களை யாருங்க வேணாங்க. நான் ஏதாவது தலையிட்டேன்னா நீங்க பேசும்போது உங்க கருத்தை சொல்லுங்க. ஏடா வம்பா இருக்கு. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்றாவது உத்தரப்பிரதேச மக்களை பற்றி இப்படி பேசியது உண்டா? காங்கிரஸ் பேசியதா இல்ல. மாறாக இந்தி திணிப்பை திமுகவும் எதிர்த்தது, மார்க்சிஸ்ட் கட்சியும் எதிர்க்கிறது, காங்கிரசும் எதிர்க்கிறது கர்நாடகாவில். இந்த உண்மையை மறைச்சு இந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பது சாட்சாத் மோடி அரசு. இதை மறைப்பதற்காக உத்தரப்பிரதேச மக்களை நமக்கு எதிராக ஒட்டுமொத்த தென்னிந்தியாவுக்கு எதிராக கிளப்பி விடுகிற மிக மிக தவறான வேலையை இந்த நாட்டு பிரதம மந்திரி செய்கிறார். அதைத்தான் நாங்க மக்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் இதுதே ஒரே ஒரு பாயிண்ட். அவங்க என்ன வேணாலும் பேசட்டும். இப்ப வந்து பாண்டியன் விஷயத்துக்கு வர்றேன். இங்க மீண்டும் கேட்டாங்க. ஆனா வந்து சீரா ஒரு மாதிரி சொல்லிட்டு ஐயா யாரு வேணாலும் வரலாம்னு. அப்புறம் அவரே மாத்தினாரு ஆட்சிக்கு வரலாமன். நான் கேட்கிறேன், தமிழ்நாடே வச்சுக்கோங்க, கேரளாவா இருக்கட்டும் அல்லது தெலுங்கானா கர்நாடகாவா இருக்கட்டும், எந்த ஒரு மொழிக்காரரும் இங்கே வந்து இந்த மக்களுடன் இணைந்து நின்று ஒரு அரசியல் கட்சியிலே சேர்ந்து போட்டியிட்டு அந்த மக்களுடைய ஆதரவு இருந்தால் அவர் முதலமைச்சர் ஆகலாம். அதுதானையா இந்திய அரசியல் சாசனம். அது எப்படி நம்ம மறுத்து பேச போறோமா? மக்கள் ஆனால் ஏற்கல, அவ்வளவுதானே பாயிண்ட். ஆனா அங்க என்ன பேசுறாரு அமித்ஷாவும் மோடியும்? அங்க போய் வெறிய கிளப்புறாரு. ஒரு தமிழன் ஆளுவதா என்று. காங்கிரஸும் அதேதான் சொல்றாங்க. அது எங்க அவங்க அதுக்கே பேசாலும் நான் ஏற்க மாட்டேன். என் கருத்து இதுதான். மக்கள் ஏற்கணும். ஒரு பாயிண்ட். பாண்டியன் அந்த மாநிலத்துடைய மருமகன். அங்க இருக்கவங்களை திருமணம் செய்து கொண்டு அங்க 20 ஆண்டு காலமாக இருந்து இவருக்கு உதவியாளராக இருந்த அந்த கட்சியிலே ஒரு தலைவராக ஆகியிருக்கிறார். இதெல்லாம் மறைச்சு பேசலாமா? வெறும் தமிழர் என்று பிரதமரும் உள்துறை அமைச்சரும் பேசுவது பக்கா பிரிவினைவாதம். பிரிவினைவாதிகள் இந்த நாட்டு பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும். இந்த உண்மையை மறைக்கிறதுக்கு இவங்க இதேதான் பேசினா நான் எல்லாத்தையும் சொல்ல முடியும். தேங்க்யூ. சுருக்கமா முடிக்கணும். அதாவது கேரளாவில் 26 யூனிவர்சிட்டி இருக்கு. சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி 10 வருஷமா கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கும் போதே ஒரு 3 யூனிவர்சிட்டி வந்திருக்கு. சமஸ்கிருதத்தை அவங்க ஒழிக்கிற லட்சணத்தை பாருங்க. மிச்சவங்க தான் பேசுவாங்க. சமஸ்கிருதம் எங்க திணிக்கல, திணிக்காம அவங்க அவ்வளவு சமஸ்கிருத யூனிவர்சிட்டி வச்சிருக்காங்கன்னு நானும் சொல்றேன். திணிக்காத மாநிலத்துல தான் 26 யூனிவர்சிட்டி இருக்குன்றது என்னுடைய பாயிண்ட். அவர் அன்பருக்கு கரெக்டான பதிலே அவரால் சொல்ல முடியல. நாங்க அப்படிதாங்க பேசுவோம். ஆனா பிஜேபி 3வது தடுத்திருக்கு. நாங்க என்ன வேணா பேசணும். அவங்க மட்டும் பேசக்கூடாதுங்க. பிஜேபி மட்டும் கால கயிறுல கட்டின்னு ஓடணுங்க. பிஜேபி மட்டும் கையை பின்னாடி கட்டின்னு தாங்க ஓடணும். நாங்க எப்படி வேணா ஓடுவோம். அது அருணனுடைய நிலைப்பாடு. அதை நாங்க ஏத்துக்க முடியாது. ஓகே திரு அருணன் சுருக்கமா பதில் சொல்லணுமா? நான் முடிக்க ஏற்கவே வேண்டாம்.
நாட்டு பிரதமர் இப்படி பேசட்டும். ரைட், ஓகே, தேங்க்யூ. மேடம் முடிக்கணும், சுருக்கமா ஏதாவது நிறைவா ஒரு வரி. ராகுலோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்றதை பத்தி பெரிய பேச்சு வருது. ராகுல் ஆன் ஃபயர்னு பாகிஸ்தான்ல இருந்து ஒரு ட்வீட் வந்த உடனே நம்முடைய பிரதமர் தான் சொன்னார் ராகுலோட டிஎன்ஏல பாகிஸ்தான் இருக்கு அப்படின்னு. எவ்வளவு மோசமான விவாதத்தை நம்முடைய பிரதமர் சொன்னார் அப்படிங்கறத நீங்க நினைவுல வச்சுக்கணும். அது மாதிரி சமஸ்கிருதத்தை பற்றி பேசுகிறாரு. சமஸ்கிருதம் இந்த மொழி மீது நமக்கு எந்த வெறுப்பும் கிடையாது. அது திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நன்றாக தெரியும். எங்களுடைய கொள்கையும் அதை எந்த மொழியும் நாங்கள் வெறுப்பதில்லை. ஆனால் எங்கள் மீது அது திணிக்கப்படும் போது அது அரசியல் மூலமாக உள்ளே வரும்போது தான் நாங்கள் மறுக்கிறோம்ங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும். ஓகே, தேங்க்யூ மேம். சுருக்கம். பிரதமர் ஒன்றும் டிஎன்ஏ அதெல்லாம் சொல்லல, நிறைய தவறான தகவல்கள் வருது. இப்போ முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து தமிழ்நாட்டு பற்றி பேசுறதுக்கு எந்த ஃபங்க்ஷன்லையும் பார்க்கல. இங்கே சரியான ஆட்சி நடக்கிறதா, இவ்வளோ பிரச்சனைகள் வருது, இதை பற்றிலாம் எதுவும் பேசாமல் மீண்டும் மீண்டும் ஒரு பரபரப்புக்காக பிரதமரை எதிர்த்தா இவர் வந்து பெரிய தலைவர் ஆகிடலான்ற ஒரு நப்பாசையில் பிரதமரை பற்றி தினமும் வேற யாரோ எழுதி கொடுக்கறத போட்டுட்டு இருக்காரு. அவர் எழுதுறாரா அவர் போடுறாரான்றது கூட நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அவர் கணக்கில் உடனே அது விவாதம் வந்துருது. அவர்கிட்ட கேட்டாலே அவர் என்ன போட்டாருன்றது தெரியுமான்னு எனக்கு தெரியும். திரித்து பிரச்சனைகள் செய்ய வேண்டாம் என்னுடைய கருத்து. திரும்ப திரும்ப பிரதமர் தான் திமுகவையும் ஸ்டாலின் அவர்களையும் பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்கிறத நீங்க மறக்கவே முடியாது. ரைட், நிகழ்ச்சியை இப்போது நிறைவு செய்தாக வேண்டும். கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த 4 விருந்தினர்களுக்குமே நெஞ்சார்ந்த நன்றி. பார்த்தவங்களுக்கும் நன்றி. நேயர்களே, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.